மக்களே, இன்றைக்கி ஒரு வீலாக் எங்களோட ஈஸ்டர் எப்படி போச்சுன்னு உங்கள்கிட்ட ஷேர் பண்ண வந்திருக்கேன். ஸோ குட் ஃப்ரைடே அன்னைக்கு நாங்கள் சர்ச் போயிட்டு எங்கள் பாப்பாஸ்லாம் சர்ச்சில் பாட்டு பாடிட்டு அப்படியே அம்மா வீட்டில் போயிட்டு செலிப்ரேட் பண்ணலான்னு கிளம்பியாச்சு. அங்கே வந்து புதுசாக டிமார்ட் ஓப்பன் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி ஷாப்பிங் போகலாம், எல்லோரும் ரெடியாக இருங்கன்னு சொல்லிட்டு வந்திருந்தோம். அதே மாதிரி எல்லோரும் ரெடியாக இருந்தாங்க. எல்லோரையும் காருக்குள்ளே கூட்டிகிட்டு போட்டுட்டு எப்படி போகிறோன்றது ஒரு கிளிப்பாக. Ready? சொல்லுங்க. Hello. இப்படி தான் அம்மா வீடுனாலே ஒரு ஜாலி என்ஜாய்மெண்ட் எல்லாமே இருக்கும். ஸோ அப்படியே நாங்கள் அங்கே டிமார்ட்டுக்கு போய்ட்டோம். டிமார்ட் போய்ட்டு ஷாப்பிங்லாம் முடிச்சுட்டு அடுத்த நாள் சர்ச்சில் வந்து என் பசங்க நல்லா சர்வீஸ் அப்போ தூங்கிட்டாங்க. தூங்கி முடித்த உடனே எந்திரிச்சு நாங்கள் ஒரு ஃபோட்டோவும் எடுத்துகிட்டு அங்கே நாங்கள் பண்ணுற அலப்பறை வருஷம் எப்போவுமே பயங்கரமாக இருக்கும். ஸோ இந்த வீடியோஸ் எல்லாமே வந்து எங்களோட ரிலேட்டிவ் ஃப்ரெண்ட்ஸு எல்லோரும் சேர்ந்து அப்படியே ஃபோட்டோஸ் நிறைய எடுத்துகிட்டு அப்படியே வீட்டுக்கு போய் பிரியாணி செய்ய ஆரம்பிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு ஒரு பெரிய டபராவில் 2 kg பிரியாணி செஞ்சோம். ஸோ அது வந்து நான் அவங்களுக்கு ஒரு குட்டி வீடியோ வந்து எடுத்திருக்கேன். அது சும்மா பயங்கரமாக வந்துச்சு. 2 kgs நான் இதுக்கு முன்னாடி ஒரே ஒரு ஒன்ஸ் மட்டும்தான் செஞ்சுருக்கேன். ஆனால் அவுட்கம் பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருந்துச்சு. சிக்கன் பிரியாணி, சிக்கன் 65 எல்லாம் செஞ்சு ஃபேமிலியாக உட்காந்து சாப்பிட்டு அந்த நாள் எங்களுக்கு ரொம்பவே சந்தோஷமாக போச்சு. ஸோ இதை நான் வந்து ஒரு சின்ன வீடியோவாக உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சி தான் எடுத்துகிட்டு வந்தது. உங்களுக்கு ஈஸ்டர் எப்படி போச்சு அப்படின்றத எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் ஈஸ்டருங்கிறது வந்து கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதல். அவரை வந்து சிலுவையில் அறைஞ்சாங்க. 3ஆம் நாள் அவர் வந்து உயிர்த்தெழுதலை வந்து நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம். கிறிஸ்மஸ் எப்படி செலிப்ரேட் பண்ணுறோமோ அதே ஈக்குவலாக நம்ம வந்து ஈஸ்டரையும் செலிப்ரேட் பண்ணணும். அப்படி தான் நாங்கள் செலிப்ரேட் எப்போவுமே அம்மா வீடுனா இதுதான் ஸ்பெஷல். நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்காக இருக்கட்டும், ரிலேட்டிவ்ஸுக்காக இருக்கட்டும், பஞ்சமே இருக்காது. அவ்வளோ ஜாலியாக ஒரு ரொம்ப நாள் கழித்து ஒரு செலிப்ரேஷன் மாதிரி இருந்துச்சு. அதுவும் இந்த மல்லிப்பூவில் எங்களுடைய சர்ச்சஸ்லாம் டெக்கரேட் பண்ணுறதெல்லாம் வேறு லெவலில் இருந்துச்சு. வேறு லெவலில் என்ஜாய்மெண்ட்டும் இருந்துச்சு. ஸோ இந்த கிளிப்ஸ் எல்லாம் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நான் நினச்சேன். ஷேர் பண்ணிவிட்டேன். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.